என்ன இதெல்லாம்? இந்த சின்ன விஷயத்துக்கு போயிட்டு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னன்னு தெரியல அபி. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல. கார்த்திக்கு வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எங்க அம்மாவை பத்தியா எப்படி எல்லாம் பேசுனாங்கன்னு. நான் எப்பவுமே அதான் யோசிப்பேன். எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கார்த்திக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு. ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவனுக்கு வேலை கிடைக்கல. இதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ சக்தி, கார்த்தி ப்ரோக்கு என்ன வேலையா கிடைக்காது? கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வேலை கிடைக்க தான் போகுது. அவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வேலை கிடைச்சிரும். நீ இப்போ ஃபீல் பண்றதுனால உடனே வேலை கிடைக்க போதா என்ன? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அபி. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால ஏத்துக்கவே முடியல. சக்தி, நீ அதையே ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காத. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே கார்த்தி ப்ரோக்கு வேலை கிடைக்கும். அதான் அடிக்கடி இன்டர்வியூ நடந்துட்டு தானே இருக்கு. ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனில நல்ல வேலை கிடைக்கும். நீ எதை நினைச்சா ஃபீல் பண்ணாத. ஆமா அபி, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாச்சும் கார்த்திக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிடணும். இல்லைன்னா எங்க அம்மா அதையே குத்தி குத்தி காமிச்சு காமிச்சு பேசுவாங்க. இப்ப நானும் வேலைக்கு போகாம இருந்ததுனால தான் கார்த்தி எதுவுமே ரொம்ப சொல்றது இல்ல. இப்ப நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்னா அவனை எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தி பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அபி. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது சக்தி. அத்தை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி, இப்போ தானே எங்களே அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி கண்டிப்பாக கார்த்திக் ப்ரோவையும் கூடிய சீக்கிரம் அத்தைக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அம்மா ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. இப்ப உங்க 3 பேர்கிட்டையும் நல்லா பேசுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திகிட்டையும் நல்லா பேசலாம்ல. நல்லா பேசலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசாம இருந்தா கூட போதும். ஆனா ஏன் தான் அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. நான் கூட அம்மா அவங்க 3 பேர்கிட்டையும் நல்லா பேசுறத பார்த்து அம்மா மாறிட்டாங்க போல. இதுக்கப்புறம் அத்தைக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் நல்ல விதமா பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, அம்மா மாறவே மாட்டாங்க. ஐயோ சக்தி, அப்படியெல்லாம் இல்லை. எங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அத்தை கூடிய சீக்கிரமே கார்த்திக் ப்ரோவையும் சித்தியும் புரிஞ்சுப்பாங்க. பாப்போம் அபி. இப்போ எனக்கு இருக்க ஒரே கவலை, கார்த்திக் எப்படியாச்சும் சீக்கிரமா வேலை கிடைக்கணும், அது மட்டும்தான். நீ எதுக்கும் கவலைப்படாத சக்தி, சீக்கிரமாக வேலை கிடைச்சிடும். சரி அபி, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சக்தி, நான் வேணா உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? இல்ல, வேண்டாம், நீ இப்படியே இரு. நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்து தூங்குறேன். ஃப்ராடு. கொஞ்ச நேரம் என் மடியில் படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்து தூங்கிட்டேன்னா எனக்கு காலெல்லாம் வலிக்கும்ல. அடி பாவி, மனுஷன் இங்க ஃபீல் பண்ணி கவலையில தலைவலியில படுத்து தூங்குறேன்னு சொல்றான். நீ என்னடி இப்படி சொல்ற? இல்ல லூசு, கொஞ்ச நேரத்துல முடிச்சிட்டேன்னா ஓகே. 2-3 மணி நேரம் அப்படியே தூங்கிட்டேன்னா உன்னை எழுப்பவும் முடியாம, நான் இந்த இடத்த விட்டு எழுந்தவும் முடியாம, கை கால்லாம் எனக்கு தானே வலிக்கும். அதான் சொன்னேன். ஆனா கொஞ்சம் கூட உனக்கு என் மேல பாசமே இல்லைல்ல? ஃப்ராடு, எனக்கு உன் மேல பாசம்லாம் நிறைய இருக்கு. நான் சும்மா சொன்னேன். இருந்தாலும் எனக்கு கால் வலிக்கும்ல. சரி போடி, கால் வலிக்குதுன்னா எழுந்து போ, நான் பில்லோடய படுத்துக்கிறேன். அதானே, அப்படியே நடிச்சு தள்ளிடுவான். சரி சரி, ரொம்ப சீன் போடாத. கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டு சீக்கிரமா முடிச்சிடணும், சரியா? அவன் அவன் பாவம் இங்க மனக்கவலையில படுத்துட்டு இருக்கான். இவன் என்னடானா எப்படி சொல்றா பாரு, கிராதகி கிராதகி. சரி சரி, சும்மா புலம்பிட்டு இருக்காத. நான் சும்மா தான் சொன்னேன். நீ தூங்கு. அதான் கால் வலிக்கும்னு சொன்னியே, அப்புறமா என்னடி? கால்லாம் வலிக்காது, நான் சும்மா தான் சொன்னேன். நீ தூங்கு. சரிடி. ஒருவேளை கால் வலிச்சதுன்னா எழுப்பு, சரியா? அப்படியே உட்காந்துட்டு இருக்காத. ஆ அதெல்லாம் கரெக்டாக உன்னை எழுப்பி விட்டுருவேன். கால் வலியோடலாம் உன்னை படுக்க வச்சுட்டு இருக்க மாட்டேன். அடி பாவி, ஒரு பேச்சுக்காவது சரி தூங்குன்னு சொல்றாளா பாரு. இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தாண்டி பேசுற. பாத்துக்கிறேன்டி உன்னை. தூங்கி முழிச்சிட்டு அதுக்கப்புறம் உன்னை பாத்துக்கிறேன். சரி சரி, தூங்கு. சரிடி. நீ என்னடானா கார்த்திக் ப்ரோக்கு வேலை கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணி கவலைப்பட்டுட்டு இருக்க. கார்த்திக் ப்ரோ என்னடானா உனக்கு வேலை கிடைச்சிருச்சேன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. புரிஞ்சிக்கவே முடியல. இருந்தாலும் உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். ஐயோ மாமா, என்னையா பல்ல இழிச்சிக்கிட்டு வந்து நிற்கிற? என்ன பிரியூ செல்லம், அது எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னது நல்ல விஷயமா? காலையில் இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னியே, வேலை கிடைச்சிருச்சா? ஆமா பிரியூ, வேலை கிடைச்சிருச்சு. ஐயோ மாமா, உண்மையா சொல்கிறேன், வேலை கிடைச்சிருச்சா? ஆமா பிரியோ. ஆனா எனக்கு இல்ல, சக்திக்கு வேலை கிடைச்சிருச்சு. அட பாவி பையன் மோனே, நீ கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சோன்னு நினைச்சேன். எனக்கு இல்லடி, உன் அண்ணனுக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏன் உனக்கு சந்தோஷமா இல்லையா என்ன? எருமை எருமை, எனக்கு எப்படி சந்தோஷமா இல்லாமல் இருக்கும்? உண்மையாவே எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உனக்கும் வேலை கிடைச்சிருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படியோ என் நண்பனுக்கு வேலை கிடைச்சிட்டு எனக்கு அது போதும். நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? பாரா சார், ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களோ? ஆமா பிரியு. அதானே, சந்தோஷத்துல அப்படியே நைட்டு 4 பீர் அடிக்கலாம் 5 பீர் அடிக்கலாம்னு வாங்கிட்டு மாடி பக்கம் போனேன். அவ்வளோதான், தலையை கோழி திருவுற மாதிரி திருவிடுவேன்.
என்ன இவா நம்ம மனசுல நினைச்சது அப்படியே சொல்றா. பிரியோ அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்டி. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஐயோ மாமா, உண்மையாகவே எங்கள் அண்ணனுக்கு வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் வேலைக்கெல்லாம் போகாமல் அடிதடி வம்புன்னு சுற்றிட்டு இருந்தான். இப்போ அபியனி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே மாறிட்டான். இப்போ அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உனக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைச்சா இன்னும் சந்தோஷப்படுவேன். பிரியோ அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இந்த பாரியா மாமா, நீ சந்தோஷப்படுறதெல்லாம் ஓகே தான். ஆனால் சீக்கிரம் நீயும் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணு. இப்படியே இருந்துட்டு இருந்தால் சரி வராது. எங்கள் அம்மா வேற தீவிரமாக எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது அப்படிதானே? இந்த கிறுக்கு மெண்டல் பையலே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்லடி, உங்க அம்மா வேற உனக்கு தீவிரமா மாப்பிள்ளை பாக்குறாங்கல்ல, அதான் அப்ப கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதோன்னு கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த நக்கல் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல. ஒழுங்கா வேலை தேடி வேலைக்கு போற வழியை பாரு. பிரியு செல்லம், எவ்வளவு வேணாலும் திட்டிக்க. ஏன்னா நான் இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சீ, நீ எல்லாம் மனுஷனாயா? உன்னெல்லாம் எவ்வளவு திட்டினா உனக்கெல்லாம் அறிவே வராது. எப்பா இருந்தாலும் ஆத்தாளுக்கும் மவளுக்கும் வேற வேலையே இல்லப்பா. இப்பதான் உங்க அம்மா திட்டு வாங்கிட்டு வந்தேன், அதுக்குள்ள நீ ஆரம்பிச்சிட்டியா? சப்பா, இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. என்னது, எங்க அம்மா திட்டினாங்களா? அது அது ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா பொதுவா சொன்னேன். சே எருமை, உண்மையை சொல்லு. எங்க அம்மா எதுவும் சொன்னாங்களா என்ன? பிரியோ யாரும் எதுவும் சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். எப்பவுமே திட்டுவாங்கல்ல, அதை வச்சு பொதுவா சொன்னேன். என்னமோ பண்ணி தோலை. உன்னை திட்டி திட்டி எனக்கு வாய் தான் வலிக்குது. சீக்கிரமா வேற இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலைக்கு போற வழியை பாரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ சரிடி, திரும்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத, பாவம்ல நானு. யாரு நீ பாவமா? உன்னால நான் தாண்டா பாவம். ஒவ்வொரு நாளும் திக்குன்னு இருக்கு. இன்னைக்கு மாப்பிள்ளை பாத்துருவாங்களோ நாளைக்கு மாப்பிள்ளை பாத்துருவாங்களோ பயமா இருக்கு தெரியுமா? உனக்கு என்ன, நீ நல்லா ஜாலியா சுத்திட்டு குடிச்சு புட்டு அப்படியே தெரிஞ்சிட்டால. ஐயோ இன்டர்வியூ வேற இன்னைக்கு ரொம்ப தூரம் போனோமா, ரொம்ப டயர்டா இருக்குடி, நான் போய் தூங்க போறேன். சீ, கழுத இவெல்லாம் திருந்தவே மாட்டான், திருந்தாத ஜென்மம். பிரியு செல்லம், நீ திட்ட எனக்கு தூக்கமா வருது, நான் போய் தூங்குறேன். போய் தொலை. கடவுளே, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி திட்டுக்கிட்டே தெரியறேன். அவன் பாட்டுக்கு கூலா எவ்வளவு ஜாலியா போறான் பாரு. பைத்தியம். வெண்ணிலா, ஐயோ இவ வேற கோவமா இருக்காளா இல்ல நார்மலா இருக்காளான்னு வேற தெரியலையே. நேத்துல இருந்து கோவமா தான் இருக்கா, இப்ப வேற கோவம் குறைஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. சூர்யா, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? நான் ஒண்ணு கேட்க போய் அவ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு ஐயோ என்னதெல்லாமோ பேசிட்டா. இவளை எப்படி இப்ப சமாதானப்படுத்துறது? என்னை பார்த்தாலே மூஞ்ச திருப்பிட்டுலா போறா. சரி கூப்பிடுவோம், எப்படி இருந்தாலும் நம்ம தான் சமாதானப்படுத்தி ஆகணும். வெண்ணிலா, வெண்ணிலா, டேய் கொஞ்சம் கத்தி தான் கூப்பிடேடா. நான் கூப்பிடுறது எனக்கே கேட்கல, அவளுக்கு எங்கடா கேட்க போகுது? வெண்ணிலா, வெண்ணிலா. சரியா கேட்கல போல, பக்கத்துல போவோம். வெண்ணிலா, வெண்ணிலா, நான் தான். இப்ப எதுக்கு என் காது கிட்ட வந்து இப்படி கத்துறீங்க? வெண்ணிலா, அது ஒன்றும் இல்லை பார்த்துக்க. நான் சும்மா அப்படியே இந்த வழியா வந்தேனா, நீங்க நின்றுட்டு இருந்தியா, அதான் சும்மா கூப்பிட்டேன். என்னது, சும்மா இந்த வழியா வந்தீங்களா? இல்ல வெண்ணிலா, அது ஐயோ வாய் நல்லா குளருதே. இல்ல தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்த பாத்துக்க. சரி அதான் கிச்சன்ல நீ நின்னியா, அதான் கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, தண்ணி குடிக்க தானே வந்தீங்க, குடிச்சிட்டீங்களா? அது இல்ல, இப்பதான் வந்தேன் வெண்ணிலா. வந்ததும் ஒன்று பார்த்த உடனே வெண்ணிலான்னு கூப்பிட்டேன். தண்ணி குடிக்க தானே வந்தீங்க, குடிச்சிட்டு போங்க. ஆ சரி வெண்ணிலா. என்ன இவ தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றா? நான் இவகிட்ட பேசலான்னு வந்தா இவ என்ன இப்படி பண்றா? சரி திரும்பவும் நம்மளே கூப்பிடுவோம். வெண்ணிலா, வெண்ணிலா. என்ன இப்போ உங்களுக்கு என்ன, வேற ஏதாவது வேணுமா? இல்ல வேற எதுவும் வேணாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா? கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல சமைப்பாங்க, அது தெரியுது. அதான் என்ன சமைச்சிட்டு இருக்க? அது ஸ்வீட் செய்யலான்னு வந்தேன். என்னது ஸ்வீட் செய்யலான்னு வந்தியா? ஓ, எனக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்ட்டு வந்தியா? ஆமா எனக்கு வர வேலை இல்லை பாருங்க, உங்களுக்காகலாம் ஒன்றும் இல்லை. எனக்காக இல்லையா? அப்ப வேற யாருக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதா என்ன? சக்திக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல, சரி அதான் ஸ்வீட் செய்யலான்னு வந்தேன். ஐயோ ஆமால்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரி என்ன ஸ்வீட் செய்ய போற? என்ன ஸ்வீட் செஞ்சா உங்களுக்கு என்ன?
இல்லை வெண்ணிலா, அஹ், எனக்கு பால்கோவா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது பார்த்துக்க. எனக்கு வேறு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும்ல. அதான் கேட்டேன், ஒருவேளை எனக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் நீ செய்ய போறியோ அப்படிங்கிறதுக்காக. இல்ல எனக்கு புரியல. சக்திக்கு வேலை கிடைச்சிருக்கு, அப்ப சக்திக்கு பிடிச்ச ஸ்வீட் தான் ஏதாவது செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் நான் எதுக்கு செய்யணும்? கரெக்டு தான், கரெக்டான கேள்வி தான். சரி, என்னமோ பண்ணு வெண்ணிலா. சரி, நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. வெண்ணிலா, என்ன ஸ்வீட் செய்ய போற? அது கேசரி தான் பண்ண போறேன். ஓ, கேசரி பண்ண போறியா? சரி சரி, பண்ணு பண்ணு. வெண்ணிலா, நீ பண்ற கேசரி சூப்பரா இருக்கும் தெரியுமா? ம், சரி. என்ன இவ சரின்னு சொல்றா? ஐயோ, என்ன பேசுறதுன்னே தெரியலையே. சரி, ஏதாச்சும் பேசுவோம். தண்ணி குடிக்க தானே வந்தீங்க, குடிச்சிட்டு கிளம்புங்க. ஆ, ஆமா வெண்ணிலா, தண்ணி குடிக்கலான்னு தான் வந்தேன். நீ வேற தனியா கிச்சன்ல நின்று சமைச்சிட்டு இருக்கியா? சரி, அதான் நான் நின்னா உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல, அதனால தான். ஐயோ சாமி, நீங்க நின்னா எனக்கு ஹெல்ப்பாலாம் இருக்காது. நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போய் பாருங்க. இல்ல வெண்ணிலா, எனக்கு வேற எதுவும் வேலை இல்லை, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். உனக்கு வேணா கேசரி பண்றதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா? எதுக்கு? கேசரியில சர்க்கரைக்கு பதிலாக உப்பள்ளி போடுறதுக்கா? ஒழுங்கா போயிருங்க சூர்யா மாமா. என்ன வெண்ணிலா இப்படி சொல்ற? அதான் அன்னைக்கு பார்த்தனே, உப்பை போட சொன்னதுக்கு ஒரேடி அள்ளி கொட்டினீங்களே, அதே மாதிரி மொத்தமா அள்ளி கொட்டுறதுக்கா? எதுவா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் ஹெல்ப் பண்ண வேண்டாம். ச்சே, கிரேட் இன்சல்ட். வெண்ணிலா, அது ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன். ஆனா இப்போ எனக்கு ஓரளவு சமைக்க தெரியும். இல்லைன்னா எனக்கு தெரியலன்னா நீ சொல்லி கொடு, கத்துக்கிறேன். எதுக்கு? சமையல் கத்துக்கிட்டு ஏதாச்சும் சமையல் போட்டிக்கு எதுவும் போக போறீங்களா என்ன? இல்லையே, இல்ல. சும்மா கத்து வச்சுக்கிட்டேன்னா உனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஐயோ, எனக்கெல்லாம் எதுவும் செஞ்சு தர வேண்டாம், எனக்கு நானே செஞ்சுப்பேன். போங்க நீங்க. போங்கன்னு சொன்னேன், இங்கேயே பல்ல காமிச்சு நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல வெண்ணிலா, ரூம்ல தனியா இருக்க போர் அடிக்குதா? சரி, அதான் இங்கே இருந்துடலான்னு பார்த்தேன். நீ கேசரி பண்ணு, நான் ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னது பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆ, ஆமா வெண்ணிலா, நீ எப்படி கேசரி பண்றேன்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் கத்து வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும்ல. கூடிய சீக்கிரத்துல ஃபாரின் வேற போனோம். கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க கத்துக்கிட்டா தானே அப்பப்போ தோன்றதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும். அதனால தான். அதானே, நான் கூட கொஞ்ச நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னடா இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. இங்க சமையல் கத்துக்கிட்டு அவங்க தனியா போய் நல்லா குட்டிக்கிறதுக்கா? ச்சே, அவன் அவன் இருக்கிற டென்ஷன்ல இவர் வேற. வெண்ணிலா, வெண்ணிலா. இப்ப என்ன உங்களுக்கு? இப்படியே கூட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி கேசரி செய்வேன்? இல்ல வெண்ணிலா, சும்மாதான். நீ கண்டினியூ பண்ணு. இந்த பாருங்க சூர்யா மாமா, அமைதியா இருக்கிறதா இருந்தா ஒரு ஓரமா போய் உட்காருங்க. சும்மா வெண்ணிலா வெண்ணிலான்னு கூப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? கரெக்டு தான்ல, கரெக்டு தான். சரி, நான் அமைதியாவே இருக்கிறேன், நீ கண்டினியூ பண்ணு. இதுக்கப்புறம் சும்மா சும்மா வெண்ணிலான்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில கிடைக்கிற பாத்திரத்தை எடுத்து மண்டையில போட்டு மண்டையை பொழந்துருவேன். அடி பாவி, உன்னை கூப்பிட்டது குத்தமா அதுக்குள்ள மண்டையை பொழந்துருவேங்கிற. சரி, போய் வேலையை பாரு. வந்துட்டாரு, ஹெல்ப் பண்ணட்டுமா, அதை பண்ணட்டுமா, இதை பண்ணட்டுமா? அதான் இன்னும் 2 மாசத்துல காலை கிளப்பிட்டு ஃபாரின் போறாரு. அப்புறமா என்ன? வெண்ணிலா. வேண்டாம், ஏதாச்சும் சொல்லிட போறேன். இல்ல வெண்ணிலா, ஏதாச்சும் சொன்னியா என்ன? ஏதோ திட்டின மாதிரி கேட்டுச்சா, அதான் கேட்டேன். ஒன்னும் சொல்லல. சரி சரி, நீ வேலையை பாரு. இதுக்கப்புறம் வெண்ணிலான்னு கூப்பிடட்டும், மண்டையை பொழக்காம விட மாட்டேன். டேய் சூர்யா, இதுக்கப்புறமும் சும்மா சும்மான்னு வெண்ணிலான்னு கூப்பிட்டா கண்டிப்பா மண்டையை பொழந்துருவா. ரொம்ப சூடா இருக்கா போல. சமாதானம் பண்ணலான்னு வந்தா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கோவத்தை அதிகப்படுத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூடா இருக்கா போல. பேசாம ஒரு ஓரமா போய் உட்காந்துருவோம். இல்லைன்னா இன்னைக்கு மண்டையை பொழந்து ரத்தம் வர வச்சிருவா. அப்புறம் நமக்கு நம்மளே ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் வள்ளி சிஸ்டர், ஹாய் நபிகா சிஸ்டர், ஹாய் செம்பருத்தி சிஸ்டர். நீங்கள் வந்து நம்ம அப்புக்குட்டி கார்ட்டூன்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் பொண்ணுக்கு ஃபஸ்ட் பர்த்டே விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க 2ஆம் தேதி. நான் அதுக்கப்புறம் வீடியோ போடல, அதனால தான் விஷ் பண்ண முடியல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சரினா நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். ஹாய் ராஜேஷ் ப்ரோ, ஹாய் லாவண்யா சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் வந்து எனக்கு அப்புக்குட்டி கார்ட்டூன்ஸில் உங்கள் நேம் சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் நேற்று வந்து பட்டுமாமா சேனலில் தான் வீடியோ போட்டிருந்தேன், அதனால தான் உங்கள் நேம் அதில் சொல்லலை. ஏன்னா அப்புக்குட்டி கார்ட்டூன்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன்ல, அப்போ தான் உங்களோட நேம் வந்து சொல்லுவேன். இப்போது நீங்கள் நேற்று எனக்கு பட்டுமாமா சேனல்லையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பட்டுமாமா சேனலில் வீடியோ வரும்போது உங்கள் நேம் சொல்கிறேன் சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.